الحمد لله الذي به تتم الصالحات فالصلاة والسلام على صاحب البركات أما بعد فيقول الله سبحانه وتعالى في محكم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام را تلك آيات الكتاب وقرآن مبين صدق الله العلي العظيم. எப்பெல்லாம் மனிதர்களுக்கு உலகத்துடைய தேட்டம் உலகத்துடைய ஆசை அப்படிங்கிறது வருமோ அப்பெல்லாம் அவங்களுடைய சிந்தனையை அல்லாஹு தாலாவும் சரி ரசூலுல்லாவும் திருப்பிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ இந்த சூறாவிலையும் அதே விஷயந்தான். சூரத்துல் ஹிஜர் அப்படிங்கிறது ஹஜர் அப்படிங்கிறது ரெண்டுமே ஒன்று தான் சொல்லலாம். அல்லது ஹிஜர் அப்படிங்கிறது சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் உடைய கூட்டத்தார் சமூத், அந்த கூட்டத்தார்கள் வாழ்ந்த ஏரியா. அது சொல்லுவாங்க மதாயினே சாலிஹ் அப்படின்னு சொல்லுவாங்க. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய பிளேசஸ் மதீனா அப்படிங்கிறதுக்கு பன்மை மதாயின். அவங்களுடைய அந்த ஊர்கள், இந்த ஊர் வேறு எங்கேயும் கிடையாது. சவுதி அரேபியாவில் இப்போ உள்ள அந்த ரியாத் அந்த பகுதியில் உள்ள ப்ரொவின்ஸ். அப்போ அந்த ஹிஜர் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் ஹஜர், நிறைய கற்கள் உள்ள இடம் அப்படின்னே சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் இது வந்து ஸ்டோன் பிளேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய ஒரு இடத்துல நிறைய கற்களாக இருக்கிற ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் முன்னாடியே ஒரு பயானில் சொல்லியிருக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில எந்த இடங்கள் பண்ணின பூமியாக இருக்குதோ அந்த இடத்த கிராஸ் பண்ணி போகும்பொழுது தன்னுடைய தோழர்கள் சஹாபாக்கிட்ட சொல்லுவாங்க, இங்கே அதிக நேரம் தங்க வேணாம், டக்குன்னு நீங்கள் கிராஸ் பண்ணி போவோங்க அப்படிமா. அப்படிப்பட்ட ஒரு இடம் தான் இந்த மதாயினே சாலிஹ், இந்த ஹிஜர் அப்படிங்கிற ஏரியா. இப்போ இந்த சூறாவுக்கும் இதுக்கும் ரொம்ப சம்மந்தமே இருக்குது, சூரத்துல் ஹிஜர் அப்படிங்கிற. அப்போ இதுதான் பெயர் காரணம் இந்த சூறாவுக்கும். இப்போ இதில் சபபு நுசூல், இதில் நிறைய ஆயத்துகள் இருக்குது. அந்த ஆயத்துகள் இறங்குறதுக்கான காரணம் அப்படின்னு பார்த்தா முதல்ல ஒரு ஆயத்து இருக்குது, வலக்கத் அலிம்னல் முஸ்தக்திமீன மின்கும் வலக்கத் அலிம்னல் முஸ்தஅகிரீன். உங்களில் யார் முன்னாடி வந்தீங்க, உங்களில் யார் பின்னாடி வந்தீங்க அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரியும். அப்படின்னா ஹசரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு ரஈசுல் முஃபஸ்ஸிரின், இன்டர்பிரேட்டர்ஸுக்கு தலைவர் அவங்க தான். அவங்க சொன்னாங்க, இந்த ஆயத்து ஆரம்ப காலகட்டத்தில் மஸ்ஜித் நபவியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழு வைப்பாங்க. மஸ்ஜித் நபவிங்கிறது ரொம்ப தாழ்வான அந்த கூரை, கீழே மண் தர, முன்னாடி ஆண்கள் தொழுவாங்க, அதுக்கு அடுத்து திருநங்கைகள், குழந்தைகள், திருநங்கைகள், அதுக்கு அடுத்து பெண்கள். இப்படி தான் வரிசையாக இருக்கும். ஆரம்ப காலகட்டத்தில் பெண்களும் பள்ளிவாசலில் தொழுதுகிட்டு தான் இருந்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு அப்புறம் அந்த பெண்கள் அப்படிங்கிற அந்த தொழுகைக்கு வர்றது ரொம்ப குழப்பம் வந்ததுனால அது அப்படியே நிப்பாட்டப்பட்டுச்சு. இன்றைக்கும் அதே தான். இன்றைக்கி பள்ளிவாசல்களில் சில ஏரியாக்களில் பள்ளிவாசலில் பெண்கள் தொழும் இடம் அப்படின்னா அது வைக்கிறாங்க, ஒரு ஓரமாக வைக்கிறாங்க. அது கண்டிப்பாக தேவை. வழிப்போக்கர்கள் பெண்கள் யாராவது போகணும் அப்படின்னா அவங்க ட்ராவலர்ஸுக்காக வேண்டி அங்கே ஒரு டாய்லெட்டு, அப்ளூஷன் ஏரியா, ஒளி செய்கிறதுக்கு இடம், அதே மாதிரி தொழுகிறதுக்கு இடம் இருந்தால் ரொம்ப உகந்தது. இப்போ இஸ்லாம் சொன்னது ஆரம்ப காலகட்டத்தில் ஆண்களும் தொழுதாங்க, பெண்களும் பின்னாடி நின்று தொழுதாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் கூட சொல்லியிருப்பாங்க, சஃப்களிலே ஆண்களுக்கு சிறந்த சஃப் முன்னாடி உள்ள சஃப், முன்னாடி வரிசை. பெண்களுக்கு ரொம்ப கெட்ட சஃப் முன்னாடி சஃப் அப்படின்னா நல்லா பார்க்கலாம். ஏன்னா ஆண்களுடைய வரிசைகளுக்கு அப்புறம் குழந்தைகள், திருநங்கைகள், அதுக்கப்புறம் பெண்களுடைய சஃப் ஆரம்பித்தோம், பெண்களுடைய வரிசை. அப்போ பெண்களுக்கு ரொம்ப கெட்ட சஃப், கெட்ட வரிசை அப்படின்னா முன்னாடி உள்ள. ஏன்னா அவங்க ஆண்களை அப்ரோச் பண்ணுறது லேசாக இருக்கும், அதனால் பின்னாடி வாங்கன்னா. ஆண்களுக்கு என்னென்னு சொன்னால் இருக்கிறதுலே சிறந்த சஃப் முன்னாடி, பின்னாடி வர வேணாம் அப்படிங்கிறத அடிப்படையில் ஹசரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் அவங்க சொன்னாங்க, இந்த ஆயத்தை இறங்குனதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒரு அழகான ஒரு பெண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி காலகட்டத்தில் தொழுகை வந்தாங்க, அவனும் தினமும் தொழுகை வர்றாங்க. அப்போ ஆண்களுக்கு, சஹாபாக்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு, நம்ம பின்னாடி சஃபுக்கு போயிடக்கூடாது, போயிட்டு என்னென்னு சொன்னால் நம்ம அந்த பெண்ணை பார்த்துடக்கூடாது அப்படிங்கிற பயம்னால என்னன்னு சொன்னால் எல்லாருமே முன் சஃபுக்கு வந்துக்கிட்டே இருந்தாங்க. எப்படியும் சில பேர் முன் சஃபுக்கு வரும்போது சில பேர் பின் சஃபுக்கு வரணும். எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹு தாலா சஃபுடைய வலது பக்கத்துக்கு அல்லாஹு தாலா பரக்கத் செய்கிறான் அப்படின்னு எல்லாரும் வலது பக்கத்தில் போய் நின்னாங்க. அப்போ இடது பக்கத்தில் நிற்கிறதுக்கே ரொம்ப பயந்தாங்க. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இந்த இடது பக்கத்துக்கும் அப்படின்னோடனே திருப்பி அங்கே போய் நின்னாங்க. ஏன்னா சஃபு பூர்த்தி ஆகணுமே. அப்போ 1 2 3 அப்படி 5 சஃப் அப்படின்னு வச்சா எப்படியும் கடைசி வரதோ 5 5வது சஃபில் நின்று தான் ஆகணும்.
அப்போ ஹசரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் அவங்க சொல்லும் பொழுது, ஆண்கள் எப்படி சில நேரம் பார்க்கலாம் அப்படின்னா வாய்ப்பு இருக்குது, அவங்க ருக்குல இப்படி செய்யும் பொழுது தன்னுடைய அந்த அக்குள் வழியாக கீழே என்னன்னு சொன்னால் பார்த்தால் பின்னாடி என்ன நடக்குதுங்க தெரியும் அப்படின்னா. அதனால் நிறைய பேர் பயந்து முன்னாடி சஃபுக்கு முண்டி அடித்து வந்துக்கிட்டே இருந்தாங்க. ஒன்று இதனால என்னன்னு சொன்னால் இந்த ஆயத்தை இறங்குச்சு. அல்லாஹு தாலா சொன்னால், யார் நீங்கள் முன்னாடி வந்து நிற்கிறீங்களோ அவங்களையும் தெரியும், யார் பின்னாடி வந்து நிற்கிறீங்களோ அவங்களையும் நம்மளுக்கு தெரியும் அப்படிங்கிறத அல்லாஹு தாலா ஒரு ஆயத்தில் இந்த சூறால சொன்னான். இன்னொரு சஹாபி சொன்னாங்க, ரபி இப்னுல் ஹசன், அவங்க சொன்னாங்க இந்த ஆயத்து எதுக்கு அப்படின்னு கேட்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தொழுகையில் யார் முதல்ல பள்ளிவாசலுக்கு வர்றாங்களோ அவங்களுக்கு என்னென்ன நன்மாராயங்கள் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே எல்லாம் அடிச்சு பிடிச்சி நிறைய பேர் வந்தாங்க. அப்போ பனு அதுரா அப்படிங்கிற ஒரு கோத்திரத்தார்கள், இவங்களுடைய வீடு பள்ளிவாசலை விட்டு ரொம்ப தூரம். அப்போ யோசிச்சாங்க, எல்லாரும் முன்னாடி போயிருந்தாங்க, நம்ம லேட்டாக தான் போக வேண்டியதாக இருக்குது. உடனே சொன்னாங்க, நபியு தூரனா ஒனஷ்தரி தூரன் கரீபத்தன் மினல் மஸ்ஜித், நம்ம இருக்கிற இந்த ஏரியாவில் உள்ள வீடுகள் எல்லாம் நம்ம விற்றுருவோம், விற்றுட்டு பள்ளிவாசல் பக்கத்தில் வீடை கட்டுவோம், அங்கே விலைக்கு வாங்குவோம் அப்படின்னா. இதை கேள்விப்பட்டவொன்னே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படியெல்லாம் வர தேவையில்லை, நீங்கள் தூரமாக வர்றது அந்த நடந்து வர்றதும் நன்மை தானே, அதனால் நீங்கள் அங்கேயே இருங்கிற அடிப்படையில் அல்லாஹு தாலாவும் சொன்னால், வலக்கது அலிம்னல் முஸ்தக்திமீன மின்கும் வலக்கது அலிம்னல் முஸ்தஹிரீன், நீங்கள் யார் முன்னாடி வர்றீங்க அப்படிங்கிறது அந்த இடத்தால கிடையாது, மாறாக உள்ளத்தால் யார் வர்றீங்க அந்த மனமும் வந்து ஆசைப்பட்டு உந்துதலோடு வர்றீங்கிறது நம்மளுக்கு தெரியும், அதனால் உங்களோட வீடு அங்கேயே இருக்கட்டும் அப்படிங்கிறது. இந்த ஆயத்துக்கு 2 காரணமும் இருக்குது. அதே மாதிரி இதில் இன்னொரு ஆயத்து இருக்குது, وَنَزَعْنَا مَا فِي صُدُورِهِمْ مِنْ غِلٍّ إِخْوَانًا عَلَى سُرُرٍ مُتَقَابِلِينَ, நம்ம அவங்களுடைய உள்ளத்தில் இருந்து அந்த குரோதம் அப்படிங்கிறத அப்படியே பிடுங்கி எரிஞ்சிட்டோம். எல்லாருமே என்னென்னு சொன்னால் சகோதரர்களாக அவங்க கட்டில்களில் நேரடியாக என்னென்னு சொன்னால் எதிர்த்தாப்பில் உட்காந்து சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்னு. இதை 2 நபர்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, இந்த ஆயத்து சஹாபாக்களுக்காக வேண்டி இறங்கும், குறிப்பாக அபூபக்கர் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு, அலி ரலியல்லாஹு விஷயத்தில் இறங்குச்சு. திருப்பி சொன்னார் அவர், இவங்க விஷயத்தில் இறங்காமல் வேற யார் விஷயத்தில் இறங்கும் அப்படின்னா. ஏன் அப்படின்னா, இஸ்லாத்துக்கு முன்னாடி அந்த மௌட்டிய காலம், மடமை காலம், ஜாஹிலியாவுடைய அந்த குரோதம்ங்கிறது எல்லார் மக்களிலும் இருந்தது. எப்போ இஸ்லாம் வந்து அதெல்லாம் போயிருச்சு. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால், ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு மஜ்லிஸில் அந்த சபையில் ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹுவுக்கு விலாவுக்கு கீழே இடுப்புக்கு மேலே இங்கே பயங்கர வலி. ஹஸரத் அலி ரலியல்லாஹு நிற்கிறாங்க, இவங்க என்ன செஞ்சாங்க, தன்னுடைய கையால் தேய்ச்சி அந்த வலியில் என்னன்னு சொன்னால் அபூபக்கர் ரலியல்லாஹுவுக்கு வச்சாங்க அப்படின்னு சொன்னாங்க. இதை விட ஒரு சிறந்த உதாரணம் என்ன, இதை தான் அல்லாஹு தாலா இங்கே குர்ஆனில் சொன்னான் அப்படின்னா. அதே போல் இதில் இன்னொரு ஆயத்து இருக்குது, வநப்பி இபாதி அன்னி அனல் கஃபூரு ரஹீம், நபியே என்னுடைய அடியார்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக இதை எத்தி வைங்க, நிச்சயமாக நான் மட்டும்தான் என்னென்னு சொன்னால் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறேன் அப்படின்னா. ஒரு சந்தர்ப்பத்தில் மஸ்ஜித் நபவியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க, பனு ஷேபாவுடைய மக்கள் எந்த வழியாக வருவாங்களோ அந்த வழியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே வந்தாங்க. அப்போ இதை அறிவிக்கிறவர் சொன்னாங்க, நாங்கள் சிரிச்சுக்கிட்டு இருந்தோம், பள்ளிவாசலில் உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தோம். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அலா அராக்கும் தல்ஹக்கும், ஏன் நீங்கள் இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, உங்களை அப்படி பார்க்குறேன்னே அப்படிங்கிற மாதிரி ஒரு கோபத்தில் ஒரு வெறுப்போடு சொன்ன மாதிரி இருந்தது. சொல்லிட்டு என்ன சொன்னால் தன்னுடைய அறைக்குள்ளே போகிறாங்க. போன சஹாபி அது போன ரசூல்லா போன மாதிரி அப்படியே திரும்பி வர்றாங்க. வந்துட்டு சொன்னாங்க, இப்போ தான் என்கிட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. வந்துட்டு அவங்க சொன்னாங்க, அல்லாஹு தாலா சொல்கிறான், லிம துக்கன்னித்து இபாதி, நபியை நீங்கள் ஏன் என்னுடைய அடியார்கள் மேலே ரொம்ப கடிஞ்சு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தாலா இந்த ஆயத்தை இறக்குனான். நப்பி இபாதி, நபியை நீங்கள் என்னுடைய அடியார்களுக்கு கண்டிப்பாக இதை சொல்லுங்கள், அன்னி அனல் கஃபூர் ரஹீம், கண்டிப்பாக நான் மட்டும்தான் மன்னிக்கக்கூடியவன்னு சொல்லுங்கள். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது, அது மக்களுடைய இயல்பு, சிரிச்சா சிரிச்சுட்டு போகட்டும் மட்டும். அதே மாதிரி இன்னொரு ஆயத்து, இந்த ஆயத்து என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது அல்லாஹு தாலா குர்ஆனுடைய விஷயத்தை சொன்னான், வலக்கத் ஆத்தைனாக்க சபஅ மினல் மசானி வல் குர்ஆனுல் அதீம். இதுக்கு நிறைய தஃப்சீர், நிறைய விளக்கம் இருக்குது. இந்த இடத்துல இந்த சூறால இதுக்கு இறங்குனதுக்கு உள்ள காரணம் சொன்னாங்க, சஹாபாக்கள் மஸ்ஜித் நபவியில், அதாவது மதீனாவில் இருக்கும் பொழுது கொஞ்சம் ஏழ்மையோடு தான் இருந்தாங்க. ஏன்னா அன்சாரி மக்களுக்கு என்னென்னு சொன்னால் அவங்க அன்றாடம் காட்சி இந்த விவசாயம் மட்டுமே. ஆனால் வந்திருந்த முஹாஜிர்கள் பெரும் செல்வந்தர்கள் எல்லாத்தையும் விட்டு போட்டு வந்தவங்க.
பிஸ்னஸ் பீப்புள், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறவங்க. இப்போ பார்க்குறாங்க ஒரே நாளில் யூதர்களுக்குரிய ஒரு இடம் இருக்குது, அது ரியாத் அப்படின்னு சொல்லி, அந்த இடத்துல இருந்தும் அதே மாதிரி புஸ்ரால இருந்தும் நிறைய ஜாமான்கள் வந்து இறங்குச்சு. ஒரு 7 வாகனத்தில் வந்தது. அதுக்கு காஃபிலா அப்படிம்பாங்க. ஒரு ஒட்டகத்தில் நிறைய ஜாமான் வரும். 7 ஒரு பயண கூட்டங்கள் வந்துச்சு ஒரே நாளில். அப்போ பார்த்தா அதில் நிறைய ஜாமான்கள். என்னென்ன ஜாமான்கள் அப்படின்னா, கடலில் கிடைக்கக்கூடிய முத்துக்கள், அதே மாதிரி தங்கம், வெள்ளி, இந்த மாதிரி நிறைய பொக்கிஷம் மாதிரி உள்ள ஜாமான்கள் விற்பனைக்கு வந்துச்சு. இப்போ இதை சஹாபாக்கள் பார்த்தோன்னு சொன்னாங்க, அல்லாஹு தாலா இதை மட்டும் நம்மளுக்கு கொடுத்துருந்தா லதகவைனா பிஹா ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் நம்ம இதை கண்டிப்பாக என்னன்னு சொன்னால் செலவழித்து நம்மளுடைய ஈமானையும் வளர்த்துக்கலாம், நம்மளுடைய துனியாவை வளர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். உடனே அல்லாஹு தாலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்தை இறக்குனா, வலகத் ஆத்தைனாக சபஅ மினல் மசானி, நபியா அந்த சஹாபாக்கிட்ட சொல்லுங்க, அந்த 7 பயண கூட்டம் அப்படிங்கிறது அந்த பொருள் உள்ள கூட்டம் பெரிய விஷயம் கிடையாது. உங்களுக்கு திரும்ப திரும்ப ஓதக்கூடிய ஒரு 7 ஆயத்தை கொடுத்துருக்குறோம் அதுக்கு பகரமாக. அது அவ்வளோ வேல்யூவானது. இந்த துனியாவுடைய விஷயத்தை விட என்னென்னு சொன்னால், நீங்கள் நினைக்கக்கூடிய இந்த துனியாவில் எத்தனை விஷயங்களை நினைக்கிறீங்களோ, பொருட்கள் அப்படின்னு பார்க்குறீங்களோ, அதை விட ரொம்ப வேல்யூவானது, ரொம்ப விலை மதிக்க முடியாதது. இது வந்து சூரா ஃபாத்திஹா. அப்போ அதை நம்ம கொடுத்துருக்குறோம், அதன்படி நீங்கள் வாழ்க்கை அமைச்சு கொண்டாலே போதும், உங்களுக்கு எல்லாமே சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி அல்லாஹு தாலா சொன்னான். இப்போ இந்த 4 விஷயம் தான் இந்த சபபு நுசூல் சூரத்துல் ஹிஜ்ரில் வருது. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.